எல்லா பென்சியர்களுக்கு வணக்கம். கடந்த ஆட்சியை விமர்சிக்கும் போது ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா, கடந்த ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காட்டமான விமர்சனம் வைப்பார்ல. அந்த மாதிரி ஒரு கருப்பு புள்ளி திமுக அரசாங்கத்துக்கு எதுனா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ குற்றச்சாட்டு நபர் இருக்கார்ல ஞானசேகரன், அவர் திமுகவோட முக்கிய அமைச்சராக கருதப்படுற மா சுப்பிரமணிக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் அப்படின்றது தான் மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. எதிர்கட்சியான அதிமுக இந்த கேஸ் ஒரு முக்கிய பேசு பொருளாக மாற்றினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது யார் அந்த சார், அங்கே ஒரு சார் இருக்காரு, அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணாங்க. இது பேசுபட பொருளாக மாற்றினாங்க. அப்படின்னும் போது இந்த கேஸ் முக்கியமான ஒரு கேஸாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த கேஸை பொறுத்தவரை 11 பிரிவுகள் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த 11 பிரிவுகளுமே அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் எங்க நடக்குன்னா, கிண்டியில் ஒரு முக்கியமான சிறப்பு மகளிர் நீதிமன்றம் இருக்கு. அங்கே தான் இந்த கேஸ் நடக்குது. இந்த கேஸோட ஜட்ஜ் யாருன்னா ராஜலட்சுமி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான விஷயம் ஜூன் 2ஆம் தேதி ஞானசேகரனுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்ற சொல்லுவோம். ஆனால் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா, அது ஒரு யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத நபர் உள்ள போய் ஒருத்தர் அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பேசப்பட பொருளாக என்னன்னா, இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் கூட ஒரு நறுக்கிய நபராக இருக்காரு, அவர் தான் இந்த குற்றத்தை செய்திருக்காரு அப்படின்றத இங்கே பேசப்படுற பொருளாக மாறிச்சு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்ல அவரை விசாரணை கூப்பிடுறாங்க. உடனே 2 நாளில் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அவரை அரெஸ்ட் பண்ணி பொலிட்டிக்கல் ப்ரெஷரால் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான பேசு பொருள் இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் போனோமா, அவர் ஏற்கனவே நிறைய தப்புகளை பண்ணியிருக்காரு, ஏற்கனவே பெயிலில் தான் இருக்காரு அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வர ஆரம்பிக்கும் போது இது மிகப்பெரிய பேசுபோட பொருளாக மாறிச்சு சொசைட்டியில். இந்த கேஸ் கோட்டபுரத்தில் இருக்க காவல் நிலையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அதுக்கடுத்து சைதாப்பேட்டில் ஃபஸ்ட்டு இனிஷியல் விசாரணை நடந்துச்சு. அதுக்கடுத்து சிறப்பு நீதிமன்றம், அதாவது கிண்டியில் இருக்கிற சிறப்பு மகளிர் நீதிமன்றத்துக்கு கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே தான் இப்போ விசாரணை நடந்து தீர்ப்பு வந்திருக்கு. இந்த கேஸை பொறுத்தவரை யார் விசாரணை நடத்தினாங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது சிறப்பு விசாரணை குழு தான் நடத்தினாங்க. இது முக்கிய 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க 3 பேருமே பெண்கள் தான். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கோர்ட்டோடைய நேரடி கண்காணிப்பிலே நடந்த ஒரு விசாரணையும் இருக்குது. அது இல்லாமல் இதில் முக்கியமாக விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கிய அதிகாரி இந்த கேஸ் வெளியே போனதும் அவர் ஒர்க் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ, இல்லை ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டினையும் எழுப்பியிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் மிகப்பெரிய பேசப்பட பொருளாக இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவும் பாஜகவும் தான். அதாவது அதிமுக தான் அதிகமாக நம்ம சொல்ல பண்ணோம். ஏன்னா யார் இந்த சார் அப்படின்ற ஒரு முக்கியமான ட்ரெண்டையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து இது பேசப்பட பொருளாகவும் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கேஸோட விசாரணை போயிட்டு இருக்கும்போது இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் வெளியிட்டதுக்காக நிறைய பத்திரிகையாளர்களுடைய மொபைல் ஃபோன்ஸ்லாம் வாங்கி கான்ஃபிஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய பேசப்பட பொருளாகவே இருந்துச்சு. இந்த தீர்ப்பை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அதிமுக ஒரு முக்கியமான கொஸ்டின் எழுப்பி வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, யார் அந்த சார் அப்படின்னு போது மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த சார் யார் அப்படின்றதுக்கான விடை இந்த தீர்ப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எஸ்ஐடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஆஃபீஸர் ஏன் விசாரணை போதே பாதையில் வெளியே போகிறாரு, இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்லை கவர்மெண்ட் சைடுலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்தோ ஏதோ ப்ரெஷர் வந்திருக்குமோ, அதனால தான் இந்த கேஸை அவங்க விசாரணையிலேருந்து பாதி வெளியே போனாரோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டினை எடுத்து வைக்கிறாங்க. இன்றைக்கி வெளியான தீர்ப்பில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ 11 பிரிவு கீழே அவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்களா, அந்த 11 பிரிவுலையும் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு தண்டனை என்னன்னு சொல்லிட்டு ஜூன் 2ஆம் தேதி சொல்லுவாங்க. அந்த ஜூன் 2ஆம் தேதி வரலையுமே அவருக்கு இப்போ ஒரு கடுங்காவல் தண்டனை இருக்குல்ல, புழல் சிறையில், அது நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பு வாதம் என்னன்னா, யூனிவர்சிட்டின்றது ஒரு முக்கியமான படிக்கிற பிளேஸ், இந்த மாதிரி பிளேஸில் ஒரு செக்ஷுவல் அபியூஸ்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஸோ இங்கே ஒரு குற்றவாளி தீர்ப்பு சொல்லியிருக்கணும், அவருக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வாதமாக வச்சிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனோட தரப்பு வாதம் என்னன்னா, அந்த ஃபேமிலியோட ஒரே ஒரு பிரெட் வினர் அவர் தான், அவருக்கு அப்பா இருக்காங்க, அம்மா கிடையாது, ஃபேமிலியை பார்த்துக்கணும், அதனால் தண்டனை குறைச்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னுடைய சார்பாக வாதங்களை வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் அதிமுக ஒரு பேசப்பட பொருளாக மாற்றிருக்காங்க. அதை இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 மாதத்தில் இதை விசாரணை நடத்தியிருக்காங்க, இவன் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ரிலீஃப் இருக்குது. இன்னொரு சைடு அதிகமான ரொம்ப ஃபாஸ்ட்டாக விசாரணை நடத்திட்டாங்களோ, குற்றவாளிகள் ஒழுங்காக கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. இந்த கேஸை பொறுத்தவரை 29 மெம்பர்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்ததாகவும் 100+ டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணதாகவும் இப்போ வாய்ஸ் டெஸ்டிங்லாம் பண்ணதாகவும் விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க. கரண்ட் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிக்கு சிறை தண்டனை இருக்குல்ல, அதை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. அதுக்கு இல்லாமல் ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கேஸில் அதிமுக கட்சியோ இல்லை பாஜகவோ இல்லை நாம் தமிழரோ இந்த மாதிரி முக்கியமான இடதுசாரிகள் கட்சியோ இல்லை விசிகவோ இந்த மாதிரி முக்கியமான கட்சி எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அப்படின்னும் போது போராட்டம் பண்ணி இதை ஒரு பேச போகிற பொருளாக மாற்றி இந்த 5 மாதத்தில் ஒரு விசாரணை நடந்து தீர்ப்புகள் வந்திருக்கு. அப்படின்னும் போது இதை மக்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னா, 5 மாதத்தில் தீர்ப்பு வந்துச்சுன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாரை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அது இல்லாமல் இது அவசரத்தில் நடந்த ஒரு விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பு வாதங்களையும் வச்சுட்டு தான் வராங்க. இந்த கேஸை பொறுத்தவரை குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை மேல்முறையீடு அவங்க சைடுலேருந்து போவாங்களா, இந்த கேஸோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.